வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பசுமைவீடு டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட தொகுப்பில் முக்கியமான ஒரு கரைசல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன கரைசல்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அது. ஸோ இது வந்து இ.எம் கரைசல்னு சொல்லுவோம். இந்த இ.எம் கரைசலை வந்து நம்ம வந்து எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவோம். ஸோ இந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மண்ணோட வளத்தை வந்து ஜாஸ்தி வந்து பெருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் இருக்க அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நல்லது செய்கிற பாக்டீரியாஸ் அண்ட் பூஞ்சான்ஸ் எல்லாமே வந்து நம்ம மண்ணோட வளத்தை வந்து ஜாஸ்திப்படுத்துது. அது இல்லாமல் இது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கி மற்றும் ஒரு பயிர் ஊக்கியாகவும் இது வந்து செயல்படுது. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நம்ம வந்து எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்கிறோம். இதை ரெகுலராக நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மண் வளம் வந்து பெருகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்கிறதுனால இது மண்ணில் நம்ம வந்து கொடுக்கும் போது செடி மேலே தெளிக்கும் போதோ சரி, இல்லைனா இதை வந்து நம்ம கலக்கி மண் வழியாக கொடுக்கும் போதும் நம்ம செடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை உடச்சி அதை வந்து முழுசாக எடுத்துகிட்டு போய் செடிக்கு வந்து சேர்க்குது. இது வந்து 100% ஆர்கானிக். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான பயிர் ஊக்கியாகவும் இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் செடி வந்து நல்ல ஆரோக்கியமாக வளரும். நோய் தாக்குதல் வந்து கம்மியாகும் செடியில். இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடையை வந்து நம்ம வந்து ஜாஸ்திப்படுத்திக்கலாம். நல்ல ஒரு அறுவடை கிடைக்கும். அந்த வர பூக்களாக இருக்கட்டும் இல்லை காய்கறியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது இல்லாமல் நல்லா பெரிய பெரிய சைஸில் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து அந்த எஃபெக்டிவ் மைக்ரோ நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, நாட்டு பப்பாளி பழம், அதுக்கப்புறம் கோழி முட்டை, இது எல்லாத்தையும் வந்து நல்லா சேர்த்து பதப்படுத்தி அது கூட வந்து தண்ணீரையும் சேர்த்து அதை வந்து நல்லா ஃபர்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கரைசலை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தோன்னா இதில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் வந்து வளர்ந்துருக்கும். ஸோ இந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து நம்ம வந்து எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்கிறோம். இது ரொம்பவும் ஈஸி. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டேட்டே இல்லை. இதுக்கு வந்து இது நீங்கள் தயார் பண்ணதுலேருந்து 6 மாதம் வரையும் வச்சு யூஸ் பண்ணலாம். இது எவ்வளோ வீதத்தில் நம்ம பயிருக்கோ செடிக்கோ யூஸ் பண்ணனா 100 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து தெளிப்பானாவும் யூஸ் பண்ணலாம், நம்ம மண்ணுக்கும் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால நம்ம செடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல சுவை உள்ள காய்கறிகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுங்கள். எக்கோ ஃப்ரெண்ட்லி. இது வந்து 100% ஆர்கானிக். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம ஆதி காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நம்மால் வரையாக நம்மளுக்கு விட்டுட்டு போன கால்தனங்கள் இது. ஸோ அதனால் நீங்களும் உங்கள் மாடித்தோட்டத்தில் இ.எம் கரைசலை வந்து பயன்படுத்துங்க ரெகுலராக. அண்ட் உங்கள் மாடித்தோட்டமும் நல்லா பசுமையாக இருக்கட்டும். வணக்கம். இந்த தாய் இ.எம் கரைசல் இருக்குது பார்த்திங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 5 ml எடுத்துக்கிட்டேன். 5 ml வந்து நீங்கள் வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணி இல்லை ஒரு 1.5 லிட்டர் தண்ணியில் வந்து சேர்த்துக்கோங்க. இது மாதிரி சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கம்மியாகவே எடுத்து பயன்படுத்தி பாருங்கள். அண்டு இதை லிக்விடை ஃபுல்லாக ஊற்றிட்டு இந்த பல இ.எம் கரைசலை தண்ணியில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ப்ரே கன்னில் வந்து ஊற்றிக்கோங்க. இது மண் வழியாகவும் கொடுக்கலாம். மண் வழியாக கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து 100 ml ஒரு 1.5 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து நீங்கள் மண் வழியாக கொடுக்கலாம். நீங்கள் இலை வழியாக ஃபாலியார் ஸ்ப்ரேயில் கொடுக்க போகிறீங்கன்னா 5 ml ஒரு 1 லிட்டர் தண்ணி இல்லை 1.5 லிட்டர் தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எல்லா செடிக்குமே வந்து அடிக்கலாம். பாருங்கள், என் சாமந்தி செடி பாருங்கள் எவ்வளோ மொட்டுகள் வச்சுருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆர்கானிக் உரங்கள் வந்து ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறதுனால தான். ஸோ நீங்களும் வந்து இதை வந்து பயன்படுத்துங்க. பூச்செடியிலேருந்து காய்கறி செடி வரையும் எல்லா செடிகளுக்குமே இது யூஸ் பண்ணலாம். நம்ம மண்ணோட வளத்தை வந்து 100% வந்து முன்னேற்றி கொடுக்கும். அது இல்லாமல் மண்புழுக்கள் வந்து நிறைய வந்து நம்ம மண்ணை நோக்கி வந்து வரும். நிறைய உற்பத்தி ஆகும். அந்த செடிக்கு தேவையான நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் இது எல்லாமே வந்து நம்ம மண்ணில் இருந்து இந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் எடுத்து செடிக்கு வந்து முழுசாக கொடுக்கும். ஸோ செடி வந்து நல்லா பசுமையாக ஆரோக்கியமாக வளரும். அந்த செடிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து செடிக்கு முழுசாக போய் சேரும். எல்லா செடிக்குமே அடிக்கலாம் நண்பர்களே. பாருங்கள், நான் என் மாடி தோட்டத்தில் வச்சுருக்க பூச்செடியிலேருந்து பழச்செடி வரையும் அடிக்கிறேன். எல்லாமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரெகுலராக வந்து ஆர்கானிக் உரங்களை வந்து கரெக்டான வீதத்தில் கரெக்டான டைமில் கொடுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டம் எப்பயுமே வந்து பசுமையாக இருக்கும்.
நல்லாவே வந்து ஆர்கானிக் முறையில் வளர்த்து சாப்பிடும் போது நம்மளுக்கும் வந்து நல்ல ஹெல்த் வந்து 100% கிடைக்கும் நண்பர்களே.